ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்களுடைய தோட்டம். நாங்கள் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வேலிலாம் போட்டு மறுபடியும் பூச்செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து எங்கள் அம்மா வந்து இந்த வெள்ளை சாமந்தி, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு சாமந்தி செடி, இது வந்து பன்னீர் ரோஸு, இதுவுமே வந்து ஒரு ஒயிட் ரோஸ் செடி, இது வந்து முருங்கீரை வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குண்டுமல்லி செடி, இதுவும் ஆஸ் யூஷுவல் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி கொடி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்கட்டா பூவு இப்போ தான் அரும்புலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுது. இதுவும் அதே செடி தான். ஸோ பார்த்திங்களா, உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் செடிலாம் வச்சு வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த குண்டுமல்லி செடி பூ பூத்துச்சுன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது வந்து டிசம்பர் செடி. இதெல்லாமே குண்டுமல்லி தான். கார்டன் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா, இருங்க கிட்ட காட்டுறேன். ஐயோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி லைட்டாக தெரிஞ்சுது. பட் ஆனால் இது வந்து கற்பூரவள்ளி மரம், வாழை மரம். இந்த பழம் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எல்லா செடிக்குமே வந்து தண்ணி பாசத்துக்காக நாங்கள் அப்படியே பைப் செட்டப்பு டெய்லி இனிமேல் தான் எங்களுக்கு வேலை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது. இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து நிறையாவே பூ வச்சிருக்கு. பாப்பு வெயிட் தான் பார்க்கணும் எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, இப்போதைக்கு நாங்கள் இப்போது சிம்பிளாக இதாக வச்சுருக்கோம். இன்னும் நிறையா செடிலாம் வாங்கிட்டு வந்து நடணும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் பூச்செடி நட்டு அது நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பூச்செடிலாம் நட்டு வளர்ப்பீங்களான்றதை சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.